நிச்சயமா சொல்றேன். இத 43 நாள் செஞ்சு பாருங்க. எப்பேற்பட்ட கோடிக்கணக்கான கடனா இருந்தாலும் தீரும். நான் இதை எழுதி தரேன். 100% இது சக்சஸ் ஆன ஒரு விஷயம். பாருங்க, இன்னைக்கு முக்காவாசி பேரோட புலம்பல் என்ன தெரியுமா? கடன் கடன் கடன். எவ்வளவு வருமானம் வந்தாலும் இந்த பக்கம் வட்டி கட்டுறதுக்கே சரியா போயிடுது. எங்கதான் காசு போகுதுனே தெரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? கவலையே விடுங்க. இதுக்கு சில தாந்திரீக ரகசியங்கள் இருக்கு. அத ஒவ்வொன்னா உடைக்கிறேன், கவனிங்க. கடன் தீர்க்கும் ரகசிய முறைகள். முதல்ல இத தூக்கி போடுங்க. நீங்க லெதர் பெல்ட், லெதர் பர்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தா முதல்ல அத தூக்கி போடுங்க. ஏன்னா கடன் இருக்கிறவங்களுக்கு அது செட் ஆகாது. 16 நாள் கொள்ளு தானம். தொடர்ந்து 16 நாட்கள் கோவிலுக்கு போய் கொள்ளு தானம் கொடுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. கடன் எப்படி தீந்ததுன்னே உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ரகசியமான விஷயம் இது. புறாக்களுக்கு பச்சை பயிறு. ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல முழு பச்சை பயிரை ஊற வச்சிருங்க. மறுநாள் காலையில அதை எடுத்து என்னோட கடன்கள் எல்லாம் தீரணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு புறாக்களுக்கு உணவா போடுங்க. புறா அதை சாப்பிட சாப்பிட உங்க கடனும் கரைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓடும் நீரில் மலர் வழிபாடு. நல்ல வாசனை இருக்கிற உதிரி பூக்களை வாங்கிக்கங்க. ஓடுற தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் நின்னு அந்த பூக்களை கையில வச்சுக்கிட்டு என் கடன் முழுசா தீரணும்னு சொல்லிட்டு தண்ணில விடுங்க. இத தொடர்ந்து 43 நாள் விடாம செய்யணும். வீட்டுக்கு மகாலட்சுமி வர 43 நாளைக்கு விடாம கோமியம், அதாவது பசுமாட்டோடது ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள தெளிங்க. அப்புறம் பாருங்க, வீட்ல சுபிட்சம் பெருகும், மகாலட்சுமி கடாட்சம் வரும். காசு எங்கிருந்து வருதுனே தெரியாது. 11 பால் பாக்கெட் தானம். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் 11 பால் பாக்கெட், கணக்கு 11 இருக்கணும், வாங்கிட்டு போய் கோவிலுக்கு தானமா கொடுங்க. இத ஒருத்தருக்கு நான் சொல்லி அவர் செஞ்சு சக்சஸ் ஆன விஷயம் இது. அதனால தான் அடிச்சு சொல்றேன், இத ஃபாலோ பண்ணுங்க. உங்க கடன் காணாம போகும்.